வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? மீம் ஸ்டுடியோ சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. கொரியன் இன்ஃப்ளூயன்ஸ் தான் பயங்கரம். இது ஒரு புதுசான ஒரு விஷயம். அந்த கல்ச்சரை என்ஜாய் பண்றவங்க, அதை கொண்டாடுகிறவர்கள் அதுலயே ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி நம்ம பேசுவோம். ஒரு இன்ட்ரோ யாராவது கொரியன்ல சொல்ல முடியுமா? 안녕하세요. 저는 고피나트입니다. ஐயோ அழகா, இது என்னடா மொழி? மச்சான், இவன் எந்த பாச பேசுறான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இவன் பேசுறது சுத்த தமிழே கிடையாது. அடச்சி. 만나서 반가워요. ஹாயா இதுக்கு நான் இப்ப தாயன்ற. 어서 오세요, 니야나나쇼. ஐயோ ஐயா 어서 오세요. என்னது கிளவிய காணுமா? இல்ல நமக்கு எல்லாமே ஒரே மீட்டர் தான் இருக்காயா பாயா சேபா. எனக்கு முதல்ல ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்க முடியுமா? ரொம்ப தொந்தரவா இருக்கு அப்படி சொல்லுது. சிஞ்சா சாச்சுங்கண்ணா. இப்போ நம்ம தேங்க் யூ சொல்லணும்னா கம்சாம்னிடா. கம்சாமிதா எப்படி சொல்லணும்னு சொல்லி காட்டுங்க. கம்சாம்னிடா. கம்சாமிதா. எனக்கு பிடிச்ச வார்த்தை வந்து யூ நிகா. இது வந்து தமிழ்ல வந்து நீங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து நிகான்ற அமெரிக்கால நிகா பிளாக் எப்ப என்னப்பா கொரியாவுக்கு தமிழுக்கு நிறைய நெருக்கம் இருக்க முடியுது. நிகா நீங்க ஐகோ ஐகோ ஐயோ ஐயோ உங்க கிருதாவும் என் கிருதாவும் ஒரே மாதிரி இருக்குல்ல. எனக்கு பிடிச்ச வார்த்தை வந்து அது ஒரு மீம், குவென்சானா குவென்சானா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஏமா தமிழே கொரியன் மாதிரி பேச? எனக்கு பிடிச்ச வார்த்தை வந்து அவங்க வாய்ஸ் அப்படி இருக்கு. இல்ல ஷோ வந்தாலே இப்படிதான் பேசுவாங்களா? அப்படின்னா உங்களை முதல்ல பார்த்ததுல எனக்கு சந்தோஷம். இத சொல்றதுக்காயா இவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேனா? எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டேன். என்ன ஏன் கலாய்க்கிறாள்? ஏன் அப்படி பண்ற? அப்படின்னா அது என்னது? சிக்கன் போயா. சீக்கிரம் போயா. இந்த தமிழ்ல எல்லாம் வந்து ஆமா அப்படி கோவப்பட்டாங்கன்னா ஆமா அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி கொரியன்ல எப்படின்னா ஏ ஏ. இந்த தமிழ்ல எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வெளியூர் இல்ல எங்க அப்படி கோபப்படுவாங்க? ஏன் அதேதான் அவாய்ட் பண்றாங்க. நானும் அதை பத்தி கவலைப்படுறது. செங்கல் சுக்கா மீதா அப்படின்னுவாங்க. செங்கல் எதுவுமே பிரியலப்பா, தமிழ்ல பேசலப்பா. செங்கல் சுக்கா மீதா அப்படின்னா हैप्पी बर्थडे. इस बच्चे का बर्थडे है, पंडित चाहिए, पूजा कराना है, पूजा பூஜா கரானா நீ என்னமா ஆளே கொரியன் மாதிரி இருக்க? மாறிட்டாங்க. இல்ல கிஃப்ட்டுக்கு ஐ லவ் யூ சொல்லாம ஐ லைக் யூ மட்டும் சொல்லணும்னா சுவாவா. இதுல மட்டும் தெளிவா இரு. வேற ஏதாவது சராங்கே அப்படி இப்படி சிம்பிள்லாம் இருக்குல்ல, அது மாதிரி வேற ஏதாவது செய்கைகள்லாம் இருக்கா? குரங்கு அது எப்படி கப்பல் ஹார்ட்? இது கப்பல் ஹார்ட். இது மாதிரி இது என்னது? எத்தனை ஹார்ட் பா காட்டுவீங்க? வேற மாதிரி பண்ணுங்க, வேற மாதிரி இருக்குண்ணே. ஆட்டு மாதிரி இல்லைன்னா அது வேற என்ன இருக்கு? இது என்னது? என்னது? இதுவும் கப்பல் ஹார்ட். வேற புதுசா நிறைய ஓ எதிர்பார்க்கிறேன். வா. எத்தனை ஹார்ட் பா காட்டுவீங்க? விரல் வச்சு ஹார்ட், கை வச்சு கொரியன் ஹார்ட், கப்பல் சீரியல்ல ஹார்ட். வரது, அதெல்லாம் சீரிஸ்ல வரது. அம்மா எல்லா படத்தையும் காதல். உங்களுக்கு எதெல்லாம் நீங்க வந்து கொரியன் இன்ஃப்ளூயன்ஸ்ல ஈர்க்குது? ஸ்கின் கேர் டிராமாஸ். Skin care. அவங்க ஸ்கின் எல்லாம் ரொம்ப கிளாஸியா இருக்கும். மூஞ்ச பத்தியாடா அப்படியே பல பல பலன்னு பிரஷ் அழகாகிறான்டா. இந்த மாடல் ட்ரெஸ் பேர் என்ன? எனக்கு தெரியாது, எங்க ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும். ஓகே, உங்க ஹஸ்பண்ட் அவர் கொரியன் ட்ரெஸ் உள்ளவரா? அவர் கொரியன் தான். இது கொரியானா? நீங்க எந்த ஊர் பண்ணு? நான் கரூர். கரூரா? கரூர்ல இருந்து எப்படி கொரியா? இந்த இணைப்பு எப்படி சாத்தியமாகும்? ஸோ ஆக்சுவலாக நாங்கள் ஒரு லாங்குவேஜ் எக்ஸ்சேஞ்சிங் ஆப்பில் மீட் பண்ணோம். ஸோ நான் ஜாப்பனீஸ் லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்க ஜாப்பனீஸ் தெரியும்னு போட்டிருந்தாங்க. ஸோ அட படுபாவியா, கத்து கொடுத்திருக்காரு. ஒரு திறமையை கையில வச்சுக்கிட்டு எவ்வளையாச்சும் தள்ளிட்டு போயிடறாங்களே. கிமியன் ஜோன் வாங்க, கிமியன் ஜோன். அந்த நம்மள கண்டுக்கலையே, நேரா கொண்டு போயிட்டாங்க. குட் மார்னிங். எங்க வீட்டில் கன்வின்ஸ் பண்ணது இவங்க வீடியோ கால் பண்ணாங்க. ஸோ அவங்க படிக்காதவங்க தான், பட் அவங்களுக்கு எங்க சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். எங்க அம்மா அப்பாவுக்கும். பெரிய விஷயம். ஆமா. படிக்காட்டியும் நீ மேலதான்டா. பாண்டியன் ஷோஸ் பாத்திருக்கீங்களா? பாக்கியலட்சுமி. ஏன்னா நாங்க உங்க சீரியல் பாக்குறோம்ல, அப்ப நீங்க நன்றிக்கு எங்க சீரியல் பார்க்கணுமா இல்லையா? ஏன் உனக்கு இந்த வேலை?
அவன் வர்ற பாடு பார்த்தாது. டாலா இருக்க பசங்க எல்லாம் ஷார்ட்டா இருக்க பொண்ணு லவ் பண்ணுவாங்க சார். சோ அத பார்த்து நான் குள்ளமா இருக்கனால அத பார்த்து எனக்கு ஈர்ப்பு வந்து. அது கிறுக்கி கிறுக்கி அவ சுகத்தை பார்த்து லவ் பண்ணுவா, சொத்தை பார்த்து லவ் பண்ணுவா. இவன் உதட்ட பார்த்து லவ் பண்றா. நம்ம நார்மலா மண்டெல்லாம் பார்த்தா கொரியன் மாதிரி இருக்கு. அந்த மூத்த அண்ணன் ஒருத்தனை காட்டுவாங்க இந்த சீரிஸ்ல. அவன மாதிரியே இருக்கீங்க தம்பி. மச்சி இவன்டா. ஆமா அவன்தான். இவன்டா. எப்படி ஆயிட்டாரு? நான் கொரியன் ட்ரெண்டுக்கு நான் மாறி நான் கொரியன் இப்படி இருந்தவர் அப்படி ஆயிட்டாரு ஒரு மாதிரி. எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி என் நம்பர் கேட்பாங்க. அட கூறு கட்டவனே, உனக்கு என்ன மனசுல மன்மத குச்சி நினைப்போ? நார்மலா வந்து எல்லாருமே வந்து ஒரு பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. நம்ம நார்மலா நீ என்ன பண்ணல பண்ணிக்கோ லைக் அப்படி விட்டுடுவாங்க. லைக் கொரியன்ஸ் அப்படி கிடையாது. டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆக்சுவலா என்ன சொல்றீங்க, ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அட்டென்ஷன் கொடுப்பாங்க. கொஞ்சம் டாக்ஸிக்கா இருப்பாங்க அப்போ. நம்ம ஊர்ல இருக்கவங்க டாக்ஸிக்கா இருக்காங்க. நீ கொஞ்சம் ஓவராவே பில்ட் அப் பண்ணிட்ட. ஐயா சாமி, இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும், பல்லுகள் எல்லாம் தட்டிடுவாங்க. நம்ம ஊர்ல இதுதான் டாக்ஸிக்னு சொல்றீங்க. இப்ப நம்ம நீயான ரெஃபரன்ஸ்ல நான் சொல்றேன். அவன் எப்ப பார்த்தாலும் எங்க இருக்க, எப்படி இருக்க, என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டுட்டே இருக்கான். இதெல்லாம் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு. ரொம்ப அது பொசசிவா டாக்ஸிக் இல்ல, பொசசிவ்னஸ். என்னடா நான் அப்படி சொன்னா இப்படி சொல்றேன் இப்படி சொன்னா அப்படி சொல்றேன். இருக்கு. ரொம்ப அது பொசசிவா இருக்கு. டாக்ஸிக் இல்ல, பொசசிவ்னஸ். இது நம்ம உண்மையில பண்ணா டாக்ஸிக், கொரியால பண்ணா பொசசிவ். எனக்கு வந்தா மட்டும் காமெடியா, மத்தவங்க வந்தா அது வந்து சீரியஸா. லாயலா இருக்கணும் அவங்களுக்கு. நீ எவ்வளவு நம்ம பொசசிவா இருக்கோ அத அளவுக்கு நீ லாயலா இருக்கணும். இதெல்லாம் எங்க பாத்தீங்க நீங்க? சீரிஸ்ல பாத்தீங்களா? சீரியஸ்ல பாக்குறது சரி. அப்ப இவ்வளவு நேரம் சீரியல் பத்தி தான் பேசிட்டு வர்றீங்களா? அப்புறம் கொரியால போய் வாழ்ந்துட்டு வருவாங்க அவங்க. இதுக்கு இடையில ஐயோ வேற அம்மா வந்து சீக்கிரம் போடா. ஓடுங்கடி. இப்ப நீங்க பாருங்க எந்த லெவலுக்கு போயிருச்சுன்னா, கொரியன் சீரிஸ்ல இருக்கிறத வச்சு கொரியா கலாச்சாரத்தை முடிவு பண்ணி இங்க இருக்கவங்க லாயலா இல்லங்கிற வரைக்கும் முடிவு பண்ணிட்டீங்க. இவனை புரிஞ்சுக்கிறவே முடியலையே முருகா. இவனை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தனி மூளை ஒண்ணு குடியா கந்தா. உண்மை சார், இட்ஸ் ட்ரூ. நான் யாருமே இங்க லாயலா கிடையாது. லாயலா ஐயோ. இருக்கணும். நீ எவ்வளவு நம்ம அப்பா, பொசசிவா அம்மா. இருக்கோ அத அளவுக்கு நீ லாயலா. உண்மை சார், இட்ஸ் ட்ரூ. நான் யாருமே இங்க லாயலா கிடையாது. அவ்வளவுதான். ரொம்ப ஓவரா பேசுறாரு. அவங்க மீனிங் லிரிக்ஸ் வந்து ரொம்ப லைக் மீனிங்ஃபுல்லா இருந்தது. உங்களை இம்ப்ரெஸ் பண்ண வரிகள் எப்பேற்பட்ட வரிகள்? லைஃப் கோஸ் ஆன்ன்ற சாங் சார். அதனால லைஃப் கோஸ் ஆன். என்ன இருந்தாலும் நடந்துட்டு தான் இருக்கும் வாழ்க்கை. சோ டோன்ட் வரி, லைஃப் கோஸ் ஆன், மூவ் ஆன் ஆயிட்டே இரு வாழ்க்கையில. நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். அதானே ஏற்க சாகவே ஏற்கல. லைஃப் வந்துட்டு ஒரு அழகான கேலக்ஸி. அது வந்துட்டு நீங்களே ரைட்டரா இருங்க. ரன் ஜஸ்ட் வாக், இஃப் யூ கான்ட் வாக் ஜஸ்ட் கிரால். சொசைட்டில அண்டர்டாகா இருக்கிறவங்க வந்து நீங்க இல்ல லைக் வரலாம், உங்களால முடியும், கிவ் அப் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் சகஜமா எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் தான். டோன்ட் கிவ் அப். இந்த உலகம் வந்து ஒரு நாடக மேடை. இல்ல நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. இவகிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு ஆல்ரெடி பில்ட் அப் பண்ணேன். எனக்கு என்ன குழப்பமா இருக்குன்னா, இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இது உலகத்தையே உழுக்குது இந்த கல்ச்சருங்கிறாங்க. ஆனா அந்த அளவுக்கு வலுவா ஒண்ணுமே இல்லை. நீ சொன்னதை பார்த்தா நான் என்னமோ ஏதோ எதிர்பார்த்துட்டேன். தலகோதும் வேற ராஜமுருகன் எழுதுனது போன வருஷம் வந்துச்சு. எவ்வளவு இருக்கு. இதெல்லாம் உழுக்காத உழுக்க இது ஏன் நம்மள உலுக்கி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். எனக்கு தெரியல. அப்புறம் கொரியன் டிராமாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்காம தூங்கவே மாட்டேன். ஏன்னா அவள என்ன அப்படி இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சார். இப்போ தமிழ் மூவிலாம் பிரிக்க வில்லன் வருவாங்க. அங்க வில்லன் வரவே மாட்டேன் நான் கொரியன் சீரிஸ்ல. கிடையாதா? வருவாங்கடா. செகண்ட் லவர். நான் தான் வருவேன். அது என்னன்னா லவ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க சார். ரெண்டு ஹீரோ இருப்பாங்க சார். செகண்ட் ஹீரோக்கும் அதே முக்கியத்துவம் கொடுப்பாங்க சார். அவங்க ரெண்டு பேரும் சேஸ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு யாரை விரும்புதுங்கிறது தான் சார் கதை. அப்புறம் இவனுக்கும் அதுக்கும் ஒரு மாதிரி ஓடிட்டு இருந்தது. இதுதான்டா இங்க எத்தனை வருஷமா எடுத்துட்டு இருந்தாங்க இந்த படத்தை. இருக்க சீரியலா அந்த கதை தான் ஓடுது. அதான் சொல்றேன். இத ஒரு லவ் நெச்சு லவ் பண்ணிடுறான். ஐயோ சூப்பர். ஐயோ. நல்லா இருந்துச்சு. ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆனா அந்த பொண்ணு சொல்றது கொஞ்சம் காண்டா இருக்கு. அதாவது இங்க இருக்கிறவன் எல்லாருமே லாயல் இல்ல அப்படின்னு சொல்றதே தப்பான ஒரு விஷயம். இல்ல கொஞ்சம் பேர் லாயல் இல்லைன்னு சொல்றது ஓகே. இல்ல பாக்குறவங்க எல்லாரும் லாயல் இல்லைன்னா அப்புறம் அவங்க வீட்டுல இருக்கவங்க அண்ணன் இருக்க மாட்டாங்களா, தம்பி இருக்க மாட்டாங்களா, அவங்க ரிலேட்டிவ் இருக்க மாட்டாங்களா, அவங்களாம் லாயல்லாம் இல்லவே இல்லையா? இந்த மாதிரிதான் இருக்கு. ஏன் இப்ப நிறைய பேருக்கு ஏன் கல்யாணம் ஆக மாட்டேங்குதுன்னா இந்த ஆள் தான். எல்லாம் வந்து கொரியன் சைடு இல்ல எனக்கு புரியல. அதாவது இவங்க உண்மையிலே கொரியால போய் வாழ்ந்து அங்க செட்டில் ஆகி இல்ல எங்கேயா போய் படிக்க போய் அங்க போய் படிச்சு அங்க ஒரு 2-3 வருஷம் தங்கிட்டு அங்க அந்த கல்ச்சர் பிடிச்சிச்சுன்னா ஓகே. அது அவங்க இருந்து பழகிருக்காங்க. அது பிடிச்சதுக்காக சரி அப்படி சொல்லலாம். இங்க இருந்துகிட்டு ஒரு சீரியஸை பார்த்துக்கிட்டு அதுதான் லைஃப், அதுதான் ரியல்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். அதுக்கு நீங்க அந்த ஊர்ல போய் முதல்ல வாழுங்க. வாழ்ந்து அந்த ஊரோட கல்ச்சர் எப்படி, அவங்க சாப்பாடு எப்படி, அதெல்லாம் முதல்ல பழகுங்க.
அதுக்குள்ளே இந்த சீரியஸ்லயே பார்த்து வாழ்ந்துடுறாங்க. அங்கேயே கல்யாணம் பண்ணி செட்டில் அதுதான் ஆயிடணும்னு எனக்கு நினைக்கிறாங்க. தெரியல. அங்க இருக்க பொண்ணுங்களோட மேக்கப்போட இதெல்லாம் பார்த்து அப்படியே அந்த மாதிரியே அந்த ஊர் பொண்ணுங்கலாம் எப்படி பண்ணியிருப்பாங்களோ அந்த கம்மல் அவங்களோட மேக்கப் லுக் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு மாறிட்டாங்க அவங்க. எனக்கு அதான் தெரிஞ்சு சொல்றேன், ஊறிட்டாங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க எதுக்கு இங்க இருக்கணும்? அங்க கிளம்பி பொண்ணுங்க தான் அப்படி கொஞ்சம் இருக்காங்க. இந்த பிடிஎஸ் சொல்லிட்டு பசங்களும் பசங்களும் எப்படி இருக்காங்க. இருக்காங்கன்னா உட்காந்துருக்காங்களே. ஆமா, எல்லாம் போயிடுங்க, அங்கேயே கிளம்பி போயிடுங்க. போய் ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கோங்க. எனக்கு நான் இப்போ வரைக்கும் சொல்றேன், எந்த கொரியா சீரிஸும் நான் பார்த்ததே கிடையாது. அனிமியே நான் கொரியா வந்தா கண்டிப்பா அதை பார்க்கவே மாட்டேன். நான் ஜப்பான் அனிமி வர்றதுனால தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தவிர அனிமியே இப்போ ஏதாவது கொரியா எடுத்தாலும் பார்க்கவே மாட்டேன். நான் பார்த்திருக்கேன். ஆனா இந்த அளவுக்குலாம் நான் ஊர்னதுலாம் இல்ல. சும்மா பார்த்துட்டு அப்படியே நான் பார்த்ததே இல்லை. பாட்டும் பார்த்தது இல்லை, ஒரு இது சீரியஸும் பார்த்தது இல்லை. எனக்கு அதை பார்த்தாலே எவன் பையன் எவன் அது பொண்ணுனே உண்மை. கண்டுபிடிக்க முடியாது. உண்மை. கண்டுபிடிக்கிறதே அதுவும் அதுவும் பாப் கட்டு இந்த பாய் கட்லாம் பண்ணியிருப்பாங்களா, கண்டே பிடிக்க முடியாது. என்னடா பையன் மாதிரியே இருக்கு பொண்ணுங்க, அதெல்லாம் குழப்பம். அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்